அவிட்டம் நட்சத்திர தோஷங்களை போக்கும் எளிய பரிகாரங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படும் விண்ணில் இருக்கும் 27 நட்சத்திரங்களில் 23ஆவதாக வருவது அவிட்டம் நட்சத்திரமாகும். 27 நட்சத்திரங்களில் பிறக்கும் போது நட்சத்திரத்தின் நட்சத்திர பாதங்கள் காரணமாக சிலருக்கு தோஷங்கள் ஏற்படுகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் தோஷமற்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஷ்ட வசுக்களை ஆராதிக்க வேண்டும். பித்ருமுக்தி ஸ்தலங்களில் இராமேஸ்வரம், காசி, கயா மூர்த்திகளை ஆராதனை செய்வதும் மிகுந்த நன்மை தரும். செவ்வாயின் 3வது நட்சத்திரம் அவிட்டம். அஷ்டவசுக்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆகவே இது தேவ நட்சத்திரம் என்கிறது ஒரு நட்சத்திர மாலை நூல். அஷ்டவசுக்கள் என்பவர்கள் மனுவின் மைந்தனான பிரஜாபதியின் 8 மகன்கள் ஆவர். அவர்களின் பெயர்கள் தரா, துருவா, சோமா, அஹா, அனிலா, அனலா, பிரதியஷா மற்றும் பிரபாசா ஆகும். வசு எனும் சொல்லுக்கு வெளி, ஸ்பேஸ் என்று பொருள். இவர்கள் இயற்கையையும் இயற்கை கோட்பாடுகளையும் உருவகிப்பவர்கள். இந்த அஷ்டவசுக்களில் தரா எனும் வசு புவியையும், அனலன் எனும் வசு நெருப்பையும், ஆப எனும் வசு நீரையும், அனிலன் எனும் வசு காற்றையும், துருவன் எனும் வசு துருவ நட்சத்திரத்தையும், சோமன் எனும் வசு சந்திரனையும், பிரபாசன் எனும் வசு வைகரையையும், பிரத்யூசன் எனும் வசு ஒளியையும் குறிப்பவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இவர்கள் நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேசுவார்கள். தாய் தந்தையை தனித்து விடாமல் அவர்களுடைய ஆயுட்காலம் வரை பேணி காப்பவர்கள். பொன் வெள்ளி ஆபரணங்களை அணிப்பவர். பூமி அதிரும்படி நடக்காமல் மென்மையாக நடப்பவர்கள். கலைகள் பல கற்று தேர்ந்தவர். வேந்தர்களால் விரும்பப்படுபவர்கள் என்று கூறுகிறது. 27 நட்சத்திரங்கள் வரிசையில் 23ஆவதாக வரும் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகும். அவிட்டம் நட்சத்திரத்தின் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக அனந்த சயன பெருமாள் எனப்படும் ரங்கநாதர் இருக்கிறார். செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்டிருப்பதால் இயற்கையிலேயே மிகுந்த தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் கொண்டவர்களாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்வில் பூமி லாபம் மற்றும் செல்வ வளங்களை பெற கீழ்க்கண்ட பரிகாரங்களை செய்ய வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வருடத்திற்கு ஒருமுறை திருவரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கோ அல்லது திருவனந்தபுரத்தில் இருக்கும் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கோ சென்று பெருமாளை வழிபடுவதால் வாழ்வில் மங்களங்கள் பெருகும். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் முருக பெருமானையும் நவகிரகங்களில் செவ்வாய் பகவானையும் வழிபட்டு வர நன்மையான பலன்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்திற்குரிய தல விருட்சமாக வன்னி மரம் இருக்கிறது. எனவே வன்னி மரம் தலவிருட்சமாக இருக்கும் கோயில்களுக்கு சென்று வன்னி மரத்தையும் அங்குள்ள இறைவனையும் வழிபடுவதால் ஏற்றமிகு பலன்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும். செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு அல்லது இளம் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் வாய்ப்புகளை அதிகரிக்கும். மாதம் ஒருமுறை சிவன் கோயில்களுக்கு கடலை பருப்புகளை தானம் செய்வது நல்லது. உங்களால் முடிந்தபோது வசதி குறைந்த ஒரு நபருக்கு கருப்பு நிறத்திலான புதிய காலணிகளை தானம் செய்யவும். எறும்பு புற்றுகளில் உள்ள எறும்புகளுக்கு சிறிது வெல்லத்தை உணவாக அளிப்பது உங்கள் தோஷங்களை போக்கும் சிறந்த பரிகாரமாகும். இது வானில் பார்ப்பதற்கு மிருதங்கம் போல தோற்றமளிக்க கூடியது. மிருதங்கம் எப்படி சுப விசேஷங்களிலும் மங்கள காரியங்களிலும் இசைக்க பயன்படுகிறதோ அதுபோல சுப விசேஷங்கள் அனைத்தும் செய்ய ஏற்ற நட்சத்திரம்.